வெல்கம் டு சிம்பிள் விலாக். ரொம்ப சுவையான முறையில் கீரை குழம்பு பருப்பில் போட்டு எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கீரை குழம்பு இந்த சுவையில் செய்யும்போது கீரை குழம்பு வந்து பிடிக்காதவங்க கூட மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை குழம்பு ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீரை குழம்புக்கு ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வேணும். கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிறுகீரை வந்து பொரியல் பண்ணிங்கனாலும் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். தனியாக கடைஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்போடு போட்டு கடைஞ்சாலும் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ண கீரை ஒரு பக்கமாக இருக்கட்டும். வாங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இந்த கீரை குழம்புக்கு துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு 2ல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் இருக்குது. நான் துவரப்பருப்பு தான் எடுத்து இதுக்கு சேர்த்திருக்கிறேன். இதில் ஒரு அரை டம்ளர், ஒரு சின்ன டம்ளராக அரை டம்ளர் மட்டும் எடுத்து ஒரு 2-3 தடவை கழுவி வச்சுருக்கிறேன். நீங்கள் பருப்பு வந்து கீரை குழம்புக்கு எப்பயுமே கம்மியான அளவு சேர்த்திக்கங்க. கீரை வந்து அதிகமாகவும் பருப்பு வந்து கம்மியாகவும் இருந்தால் போதுமானது. அப்போ தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும். இல்லைன்னா பருப்பு அதிகமாக தெரியும், கீரை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குறைவான அளவே பருப்பு எடுத்து சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கழுவிட்டு குக்கரில் தான் இந்த கீரை குழம்பு வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் வந்து பருப்பை கழுவிட்டு இதோட சேர்த்திட்டு இதோட கழுவி வச்சுருக்கிற கீரையும் இதோட போட்டுக்கலாம். கீரையெல்லாம் சேர்த்திட்டு இதோட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு இதில் ஒரு 5 பல் பூண்டும், அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்க வேணும். பெருங்காயத்தூள் வந்து கட்டாயம் சேர்த்திக்க வேணும். இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து சேர்த்திக்கங்க. தண்ணி வந்து 1 கப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து குறைவான முறையில் சேர்த்துனா தான் இந்த குழம்பு நல்லா கெட்டி தன்மையில் வரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். ரேசனை பருப்புன்னொன்னே நல்லா குயிக்கான முறையில் வெந்துடும். நல்லா கொள்ளைய வெந்து வந்துடும். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா பருப்பும் கீரையும் நல்லா கொள்ளைய வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கீரை கடையில் வந்து சிறுபருப்புலும் செய்யலாம், துவரப்பருப்புலையும் செய்யலாம், பாசிப்பருப்புலையும் செய்யலாம். எந்த பருப்பில் செஞ்சாலும் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இந்த மாதிரி ரேஷன் பருப்புலையும் செஞ்சிங்கனாலும் இது ஒரு புது சுவையில் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் 3லேருந்து 4 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்திட்டு காஞ்ச மிளகாவை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டு இதில் தட்டி வச்சுருக்கிற ஒரு 5லேருந்து 6 பூண்டு சேர்த்திட்டு பொடியாக கட் பண்ணி இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்திக்க வேணும். இஞ்சி வந்து தட்டியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கருவேப்பிலை கொஞ்சமே சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வதக்கியாச்சு வெங்காயம். இதோட கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையும் பருப்பையும் இதோட சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு கொதிக்க விட வேணும். அப்படி கொதிக்க விடும்போது அந்த பூண்டு இஞ்சியோட வாசமெல்லாம் இந்த பருப்புலையும் கீரையிலையும் இறங்கி சுவையான முறையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் கீரை பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்கிறீங்க வந்து மீண்டும் மீண்டும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் இந்த பொருட்கள் போட்டு கீரை குழம்பு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லாமல். அதனால் இதே மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.